இது சாதாரண பனம்பழம் தான். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. அப்படியே சுட்டு சாப்பிடலாம். அப்புறம் இதிலிருந்து வர பனங்கிழங்கு, அப்போ நம்ம அண்ணாச்சி ஒரு ஆள் வீடியோ போட்டிருக்காரு. அதை நம்ம நிறைய, அதாவது விவசாய வீடியோ தான் நம்ம நிறைய பார்ப்போம். அப்போ பார்த்திங்கன்னா சுகர் அதிக அளவு இருக்கிறவங்களுக்கு மண்ணிலிருந்து விளையிற கிழங்கு இந்த வகையை கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் பனங்கிழங்கு ரொம்ப அருமையான மருந்து தான். சுகரையே கண்ட்ரோல் பண்ணுமா ரெகுலராக சாப்பிட்டோம் அப்படின்னா. அதாவது இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பனை தொழிலாளிகள் இந்த பனங்கிழங்கு பவுட்ரு, மாவு அப்படி நிறைய தயார் பண்ணுதாங்க. அதில் சப்பாத்தி அந்த மாதிரியாக நிறைய விஷயம் சாப்பிடலாம். பொதுவாகவே காய வச்சு சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா அப்படியே உரலில் போட்டு இடித்து, பாட்டி காலத்தில் அம்மாவோட அம்மான்னு சொல்லிட்டு மிளகா வச்சு இடித்து அப்படியே கொடுப்பாங்க. அருமையாக இருக்கும். உருண்டை பிடிச்சி நிறைய பனங்கிழங்கு பருப்பி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய இயற்கை உணவுகள் நிறைய வந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் உணவை நீங்கள் பார்த்தீங்கன்னா வாங்கி சாப்பிடுங்க. உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம் தரும். நொங்கு சொல்ல வேண்டாம், நல்ல உடலுக்கு குளிர்ச்சி தரும். இப்படி பனைமரத்தை சும்மா தேசிய மரமாக சொல்லலை. ஆனால் ஒரு பனைமரம் வளர்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நீண்ட நாட்கள் பிடிக்கும். கிட்டத்தட்ட 15லேருந்து 20 வருஷம் தாண்டும். ஒரு பனைமரம் நமக்கு காய் கொடுக்கறதுக்கு 20 வருஷத்தை தாண்டவும் செய்யலாம். ஏன்னா நம்ம யாருமே பனைமரத்தை பெரும்பாலும் வச்சு வளர்க்கலை. வச்சு வளர்க்குறவங்க கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள். குறைஞ்சது அது நமக்கு காய் தரதுக்கே 10லேருந்து 10 வருஷம்லாம் சும்மா தான் சொல்லுதோம். இப்போ நம்ம பின்னால் அங்கே ஒரு பனைமரம் நிற்கி, நான் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது சின்ன தரையில் உள்ள கண்ணாக இருக்கும்போதே பார்த்தேன். இப்போ தான் ஒரு 10 அடி ஹைட்டே போயிருக்கு. இன்னும் 2 வருஷம் ஆனால் தான் அது காய்ப்புக்கே வரும். இப்படி நிறைய நீண்ட நாள் பிடிக்கும். இப்போ நம்மளை சுற்றி பார்த்திங்கன்னா இதில் மாத்திரமே பனம்பழம். இந்த மரத்துலேருந்து அப்படியே எண்ணிட்டேன் 60 காய்க்கு மேலே. இங்கே ஒரு 30 காய். அப்புறம் அந்த ஓடக்குள்ளே, அப்புறமா அங்கே பார்க்கலாம். நம்ம வார நேரத்தில் அப்படியே எடுத்து வச்சுருப்போம். அங்கே ஃபுல்லாகவே பனம்பழம் தான் குமிஞ்சு கிடக்கு. 60 பனம்பழம் அப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரு பனம்பழத்தில் மேக்ஸிமம் 3 இருக்கும். அந்த 3 கொட்டையை எடுத்து நம்ம போட்டோம் அப்படின்னா 6 3 18, 180 கிழங்கு. அதில் ஒரு 50 போனால் கூட நமக்கு 130 கிழங்கு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இல்லை, வெறும் 5 நிமிஷம் வேலை. அந்த 130 கிழங்கு நம்ம வச்சா கூட 180 வைக்கிறோம் அப்படின்னாலும் 30 போனாலும் நமக்கு 150 உறுதியாக கிடைக்கும். 150 20 ரூபா போட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு லாபகரமாக இருக்கும். எந்த முதலீடும் கிடையாது. நல்ல ஒரு பலன் தரும். பணம்